ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு சூப்பரான சில்லி சிக்கன் ரெசிபி நல்லா காரசாரமாக முறுமுறுன்னு எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சில்லி சிக்கன் பொரிச்சா மசாலா தனியாக சிக்கன் தனியாக பெரியதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராதுங்க. என்னென்ன மசாலா சேர்த்துலன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள். இதில் என்னென்ன அளவு எடுக்கணும்னு சொல்கிறேங்க. இப்போ அது கூடவே அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. முட்டை வந்து 1 உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வந்து இதோட புழிஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த முட்டையோட ஈரப்பதத்துலேயே மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து எந்தெந்த அளவில் நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா, கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்லா சிக்கன் நல்லா மொறுன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ சிக்கன் எல்லாம் வந்து 1/2 kg வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம இது கூட போட்டுக்கலாம். தண்ணிலாம் சேர்த்த வேண்டாங்க. நம்ம விட்டு அந்த எலுமிச்சைப்பழச்சாறும் முட்டையுமே போதும். தண்ணி விட்டோம்னா மசாலா தனியாக நமக்கு நல்லா ஒரு மாதிரி கையில் நல்லா தனியாக தெரியும். அதனால் அப்படி விடாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே பிசைஞ்சிக்கோங்க. சிக்கனில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நல்லாவே அந்த மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா நமக்கு மசாலா இறங்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா உதிரவே உதிராதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் சிக்கன் சில்லி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாமே நல்லா செக்கச்செவேன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் இவங்களை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி சூப்பராக கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்த்தாம மசாலா எல்லாம் நல்லா நமக்கு சிக்கனில் ஒட்டி எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து வானலில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படியே அள்ளி போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சிக்கலாங்க. வானலில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சிக்கலாம். கையில் அள்ளி அப்படியே போடுறத விட இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுறப்போ சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக நமக்கு கிடைக்கும். மசாலாவும் எதுலேயும் ஒட்டாதுங்க. நம்ம சிக்கன் போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விடக்கூடாது. மசாலா எல்லாம் பிரிஞ்சிரும். ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மசாலா எல்லாம் ஒரு 1/4 அளவுக்கு சிக்கனோட ஒட்டி வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே அடங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நம்ம எடுத்து பார்க்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லைங்க. எண்ணெய் தனியாக சிக்கன் தனியாக இருக்குது பாருங்கள். இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு சிக்கன் எல்லாத்தையும் ஃபுல்லாக வேக வச்சு நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாமல் சிக்கன் வந்து நல்லா செக்கச்சேர்னு எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.